வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸில் குஸ்கா குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 பழுத்த தக்காளி, அப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மட்டன் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா 1 கைப்பிடி புதினா மல்லி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 கப் தயிர், 1 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா 1 பிரியாணி இலை. அப்புறம் ரைஸ் வந்து 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஓரளவு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து குஸ்காவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்கணும்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். குஸ்கா அப்போ தான் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்காமல் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. ஓகே, இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி குயிக்காக ஸ்மாஷ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ அது இன்னுமே சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகி வதங்கி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணோன்னா அடி பிடிச்சிரும், இல்லைன்னா மசாலா எல்லாம் தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு இது வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நல்லா கிண்டி கொடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த புதினா மல்லித்தலை இது கூட ஆட் பண்ணி அதுவுமே இந்த பேஸ்ட்டோடு நல்லா ஆட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸுக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இது வந்து சீரக சம்பா ரைஸுங்கிறனால 1 கப் ரைஸுக்கு 2.5 கப் தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். இதே பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. இல்லை நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி. இதுதான் மெஷர்மெண்ட். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சாலே போதும், நமக்கு சாப்பிட்ற பதத்துக்கு அரிசி வெந்து வந்துடும். ஓகே, இப்போ 2.5 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணி நல்லா இந்த சுற்றி இருக்கிற மசாலாஸ் எல்லாமே எடுத்து விட்டுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் ஒரு ஓரமாக போய் இல்லாமல் ஈவனாக வெந்து மிக்ஸ் ஆகி வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேவையான அளவு உப்பு போட்டு அதிலேயே உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த தண்ணியிலேயே டேஸ்ட் பார்த்துக்கணும். டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா எல்லாம் ஒரே இடத்துல மசாலா தனியாக அது ரைஸ் தனியாக போய் இருக்காமல் ஈவனாக ஒன்று போல் வெந்து வர்றதுக்காக இந்த மாதிரி நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லாவே நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா தரன்னு கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம குக்கர் வெயிட் போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு, விசில் வரணும்னு அவசியம் இல்லை, விசில் வந்தாலும் வரலனாலும் கரெக்டாக 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்து 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.